ராத்திரி முழுக்க ஃபோனை சார்ஜ் போட்டா ஃபோனோட பேட்டரி டேமேஜ் ஆகுமா? இந்த கேள்வி பலரோட மனசுலயும் இருக்குது. இதுக்கான சிம்பிளான பதில்னா, இப்போ இருக்கிற ஃபோன்லாம் அதிக நேரம் சார்ஜ் போடுறதுனால அவ்வளோ சீக்கிரம் அதோட பேட்டரி எல்லாம் டேமேஜ் ஆகாது. ஆனால் கிட்டத்தட்ட 2007க்கு முன்னாடி வந்த எல்லா மொபைல் ஃபோன்ஸுமே அதை அதிக நேரம் சார்ஜ் போடுறதுனால அதோட பேட்டரி பாதிக்கப்படுற வகையில் தான் இருந்துச்சு. இது ஏன்னா முன்னாடி இருந்த ஃபோன்லலாம் இந்த ஆட்டோ கட் ஆஃப் பண்ணுற ஃபீச்சர் இல்லை. இந்த ஒரு காரணத்தினால நம்ம ஃபோனை சார்ஜ் போட்டு அது 100% ஆனதுக்கப்புறம் கூட அதில் சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். இதை ஓவர் சார்ஜிங்னு சொல்லுவாங்க. இதனால ஃபோனோட பேட்டரி ஹீட் ஆகிறது மாத்திரம் இல்லாமல் அதோட லைஃப் ஸ்பேனும் குறையும். இதோட ஒர்ஸ்ட் கேஸில் அந்த பேட்டரி ஸ்வெல் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்லலாம் அந்த மாதிரி இல்லை. ஒன்ஸ் அந்த ஃபோன் 100% சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங்கை ஸ்டாப் பண்ணிடும். சில ஃபோனில் ஆப்டிமைஸ்டு சார்ஜிங்கிற ஃபீச்சர் கூட இருக்குது. ஆனால் இந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பிரச்சனையை தான் யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது ட்ரிக்கல் சார்ஜிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, ஒன்ஸ் நம்மளோட ஃபோன் 100% சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அது சார்ஜிங்கை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிடும். இந்த ஒரு காரணத்தினால நம்மளோட ஃபோனில் 99% சார்ஜ் குறையும் போது அது மறுபடியும் சார்ஜ் பண்ண ஆரம்பித்து பேட்டரியை 100% கொண்டு போகும். அதனால பேட்டரியில் ஹீட் ஜென்ரேட் ஆகுது. இதனால பெரிய பாதிப்பு எதுவும் இல்லைனாலும் இதுவும் உங்களோட ஃபோனோட பேட்டரியை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். அதனால் ஒன்று, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தூங்கி எந்திரிச்சு காலையில் சார்ஜ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.